ஏஎம்எஸ் பொறியியல் கல்லூரி மற்றும் நியூ7 தமிழ் சார்பில் வெற்றி கொடி கட்டு என்கிற தலைப்பில் +2 மாணவர்களுக்கான ஊக்கம் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்த காணொலி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எங்கள் கல்லூரியானது இதுவரை ஓராண்டுகளுக்குள்ளாகவே 25 பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு மாணவர்களுக்கு தற்பொழுது வரை 80% மாணவர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பினை உறுதி செய்துள்ளார்கள். இது மட்டுமல்ல, பன்னாட்டு பல்கலைக்கழகத்துடன் நாங்கள் புரிந்துணர்வு செய்யப்பட்டு அமெரிக்கா பல்கலைக்கழகம், ஸ்ரீலங்கா பல்கலைக்கழகம், மலேசியா பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றின் வாயிலாக புரிந்துணர்வு செய்யப்பட்டு அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை இங்கிருந்தே கற்றுணர்வதற்காக பல்கலைக்கழகத்திலிருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் சாட்டர்டே சந்தோஷம் என்ற ஸ்கீமின் வாயிலாக இங்கு படித்த பல்வேறு முன்னாள் மாணவர்கள் கொண்டு அவர்கள் கற்றுணர்ந்தவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லும் விதமாக ஒவ்வொரு சனிக்கிழமை மதியமும் சாட்டர்டே சந்தோஷம் என்ற ஸ்கீமின் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடந்து வருகின்றோம். ஒரு क्वेश्चन பேப்பரை முழுசா எழுதி பாருங்க. ஓகே, இப்போ ஏன் இதை நான் சொல்றேன், இது சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. நீங்க ரீட் பண்ணும்போது ஞாபகம் இருக்காது, ஆனா ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு நீங்க கடைசியில் அதை நீங்க செக் பண்ணிட்டு தேடல் இருக்கும் மைண்ட்ல. அப்போ அந்த क्वेश्चन பேப்பர் எழுதி முடிச்ச உடனே எதெல்லாம் நம்ம தெரியாம இருந்ததோ அதை ஓபன் பண்ணி நீங்க பார்க்கும்போது உங்க மைண்ட்ல அது அப்படி நல்லா டீப்பா பதிஞ்சிடும். இது பேர் ஆக்டிவ் லேர்னிங். இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக். சரியா? ஸோ ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் தான் இப்படியுமே நான் சொன்னேன். இட்ஸ் கால் ஆக்டிவ் ரீகால். படிக்கும் போது கொஞ்சம் தான் உள்ள ரீடெயின் ஆகும், ஆனா ரீகால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதி பார்க்கறதோ, ஒரு क्वेश्चन பேப்பர் எழுதி பார்க்கறதோ, இல்லை ஒரு சின்னதாக வரைகிறதோ, பாயிண்ட்ஸ் வைக்கும்போது நீங்கள் மறக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். சரிங்களா? இன்றைய பொழுது, இன்றைய தினமே நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். நான் சரியாக படிக்கவில்லை என்று நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். தேர்வை நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். நேரத்தை சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஓடுவது முள்ளல்ல, உங்கள் வாழ்க்கை என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்வுக்கு திட்டமிட்டு படியுங்கள். நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் தோல்விக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இன்றைய தினமே நம்பிக்கையோடு தேர்வுக்கு தயாராகுங்கள். ஆலிம் முகமது சாலிஹ் பொறியியல் கல்லூரி எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்கள் கல்லூரியில் உள்ள ஷேக் நூருதீன் கல்வி உதவி தொகை திட்டம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்னன்னா, இந்த கல்வி என்ற ஒன்று. நீங்க கல்வி என்பதுதான், கல்வி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு நீங்க எந்த வானுலகத்திற்கு நீங்க எந்த வேணாலும் பறக்கலாம். அதனால கல்விதான் முக்கியம். தன்னுடைய பெற்றோர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு உங்களை அடையாளம் காட்டிய பெற்றோர்களை நீங்கள் முதலாவது மதிக்க வேண்டும். அதே சமயம் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு செகண்ட் பேரண்டா
இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை எடுத்துக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பொன்னான ஒரு நாள். மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமானால் இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுறது கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். எதுக்கு இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தோணலாம். நீங்க உங்க லைஃப்ல எங்க போக போறீங்கன்றதுக்கு இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் தான் ஆரம்பம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இதை எடுத்துட்டு போக போறோம்னு உங்களுக்கு தோணலாம். நான் என் கரியரை ஆரம்பிக்கும் போது, என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி நான் என்ன பண்ண போறேனே தெரியாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு இலக்கு மட்டும் இருந்துச்சு, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நோக்கி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் போகணும். இதுக்கு அடுத்த இடம் ஒன்று மைண்டில் வச்சுட்டு இருக்கோம், அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம எல்லாம் மறைக்க தான் போகிறோம். ஆனால் அதையே நினைச்சிட்டு இருந்தா பயம் வந்து பயப்பட வேண்டும். வெற்றி பெறுவதற்காக நான் எப்படி மேலே ஏறி வந்தேனோ அது போல நீங்களும் கரெக்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் வின் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். அவர் சொல்றாரு, யூ கேன் ட்ரீம் இஃப் யூ ஹேவ் கியூரியாசிட்டி, யூ கேன் ட்ரீம் இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ், யூ கேன் ட்ரீம் இஃப் யூ ஹேவ் courage. Finally, you can dream if you have constancy. அதாவது மேலே போகிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த நிற்கணும். We wish you all the very best for the forthcoming exam. சார் சொன்ன மாதிரி overseas மறக்காதீங்க. அது இல்லாமல் எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் நடத்துங்க. உங்கள் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நியூஸ் 7 தமிழில் இருந்து நியூஸ் சேனல் வந்திருக்காங்க. வெற்றி கொடிக்கட்டுங்கிற ப்ரோக்ராம் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிக்கிறவங்களுக்கு 10th படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது. காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு சார் சிஓஸோ டிஓஸோ எல்லாமே வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க. நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்களோட எக்ஸாம்ஸில் எப்படி ஸ்கோர் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நியூஸ் 7 தமிழ் சேனல்லேருந்து தான் வந்து பண்ணாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெற்றி கொடி கட்டு ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எஸ்ஏ ரைட்டிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். இங்கே வந்து நிறைய பேர் வந்து நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நல்லா நிறைய பேசினாங்க. தேங்க்யூ. வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஷாம்குமார் சார் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பசங்களுக்கு வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எல்லா செஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th அப்புறம் என்ன பண்ணலாம், 12th அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா பசங்களுக்கு நல்லா கிடச்சிது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ. இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஏஎம்எஸ் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சி வெற்றி கொடிக்கட்டு என்ற தலைப்பில் ஏஎம்எஸ் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், பொதுத் தேர்வை எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக எழுதி தேர்ச்சி பெற்று மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏஎம்எஸ் கல்லூரி வளாகத்தில் இன்றைய தினம் நடத்தினோம். மாணவர்கள் பயமில்லாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும், பதட்டம் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொண்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தினர், முக்கியமாக கல்லூரிய செயலாளர் முகமது சாலிக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நியூஸ் 7 சேனலோடு சேர்ந்து நாங்களும் ஏஎம்எஸ் கல்லூரி நிர்வாகம் நடத்தினோம். இதோடைய நோக்கம் வந்து 12th எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு சின்ன எப்படி இதை மேற்கொள்ளலாம், ப்ளஸ் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை செஞ்சோம்.
அண்ட் ஐ திங்க் இது அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி News7 ஃபார் ஆல் திஸ், அண்ட் ஐம் really happy that we had it in our campus. So thank you so much. Thank you.